நீங்கள் காலேஜ் சேர போகிறீங்கன்னா இந்த 10 க்ரூமிங் டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு, ஐப்ரோஸை ட்ரிம் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஐப்ரோ ட்ரிம் பண்ணாலே நம்ம வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஐப்ரோ வந்துட்டு பார்லர்லாம் போய் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு ஐப்ரோ வந்துட்டு ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம். செகண்டு, பாடி ஹைஜீனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி வந்துட்டு டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுங்கள், பர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லேயே வந்துட்டு நான் பாடி கேரை பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா போய் பாருங்கள், நான் அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். தேர்டு, உங்கள் லிப்ஸை எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. லிப்ஸ்டிக் தான் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 hours 4 hours அப்புறம் அது ரொம்ப ட்ரை ஆகிடும், இல்லை வந்துட்டு ஹைட்ரேட்டே இல்லாத மாதிரி இருக்கும். அது பார்க்கவே நல்லா இருக்காது. லிப்ஸை வந்து நீங்கள் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்கள் ஃபேஸே வந்துட்டு கொஞ்சம் அழகாக காமிக்கும். 4, ஹேரை வந்துட்டு நல்லா ட்ரிம் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும், பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரிம் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணலாம். அது கூட வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். 5th, ஓரல் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட். 2 தடவை வந்து ப்ரஷ் பண்ணுங்க. இதை நானே பண்ண மாட்டேன், ஆனால் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்துட்டு உங்களுக்கு அது நல்லதா இல்லைனாலும் மற்றவங்களுக்கு அது வந்துட்டு வியர்டாக இருந்திருக்கூடாது. நெக்ஸ்ட்டு 6th, நெயில்ஸை நல்லா க்ளீனாக ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. பாலிஷ்லாம் அடிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நெயில்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஆனால் இது நிறைய ஹைஜீன் விஷயம்லாம் இருக்குது. 7th, உங்கள் ட்ரெஸ்ஸை எப்போவும் அயர்ன் பண்ணி போடுங்க. எனக்கு சில டைம் வந்து முடையாக இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு ட்ரெஸ் அயர்ன் பண்ணாமல் போட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனக்கு வந்து ஐயோ இது அயர்ன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். 8th, மினிமலாக மேக்கப் பண்ணுங்கள். ரொம்ப க்ளீனாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க மாதிரி மேக்கப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் டெய்லி பேசிஸ்க்கு ஃபவுண்டேஷன், கன்சீலர் இப்படிலாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெவியாக தெரியும். அது வந்துட்டு டெய்லியும் உங்களால் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. வந்து மினிமலாக மேக்கப் பண்ணுறதுக்கும் நான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஸ்டே ஹைட்ரேட்டட். காலேஜ் தண்ணியெல்லாம் நம்பி இருக்க முடியாது. அதனால நீங்கள் அந்த 2 liter பாட்டில் கூட நீங்கள் வந்துட்டு அமேசான்லாம் இருக்கும், அதை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப நல்லா தண்ணி குடிங்க. எங்கள் அப்பா எப்போவுமே அதுதான் சொல்லுவார், நம்ம ஃபேஸ்க்கு என்ன போகிறோம்லாம் இல்லை, நம்ம நல்லா தண்ணி குடிச்சு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோம்னாலே நம்ம ஃபேஸும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். 10th என்னென்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. இப்போ காலேஜ் போய் வந்து இன்ட்ரடக்ஷன்லாம் கேட்பாங்க. இன்ட்ரடக்ஷனில் வந்துட்டு பயந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் சொல்லணுன்ட்டு இல்லை, அதுவும் இங்கிலீஷ்லேயும் சொல்லணுன்ட்டு இல்லை, தமிழ்லேயும் சொல்லலாம். கான்ஃபிடன்ஸ் இஸ் a key. ஓகே, கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள். இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வந்துட்டே இருக்குது இந்த காலேஜ் சீரீஸில். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நீங்கள் அவுட்ஃபிட் எப்படி போடலாம், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.